வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நல்லா க்ரன்ச்சியாக, அந்த மீன் உள்ள நல்லா சாஃப்டாக, ரொம்பவே டேஸ்டியாக அருமையாக வந்ததுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நான் இங்கே பாசா ஃபிஷ் யூஸ் பண்ணுறேன். இது ஸ்ட்ரிப்பாகவே ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரெஷ் டு ஹோமில் கிடைக்கிறது. இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், வெள்ளை மிளகுத்தூள் யூஸ் பண்ண போகிறேன். தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு மேரினேஷன். ஒரு முட்டையும் சேர்த்துக்க போகிறேன். இந்த மேரினேஷன் நீங்கள் செஞ்சு இந்த மீனை மினிமம் 1 hour ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மீன் உள்ள வரைக்கும் நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் வீடியோ நான் இங்கிலீஷில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அதே டைமில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்லையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா கலந்துருக்கேன். மூடி போட்டு ஊற வச்சிடுறேன். நீங்கள் இது ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக வரும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. ஊறுற நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா ஊறி இருக்குது. இப்போ செகண்ட் மேரினேஷன் நம்ம தயார் பண்ணணும். செகண்ட் மேரினேஷனில் என்னென்ன இருக்குன்னா, மறுபடியும் முட்டை சேர்க்குறேன். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக, கொஞ்சமாக சோள மாவு, மைதா மாவு சேர்த்துருக்கேன். உப்பு நீங்கள் செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் இதை நல்லா உருட்டி எடுத்து பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நான் இங்கே பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் அமேசான்லேருந்து தான் வாங்குறது பேன்கோ எப்போவுமே. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் ஒரு தட்டில் நல்லா பரவலாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மீன் நல்லா கலந்ததும் பேன்கோ பிரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டி எடுத்து நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். மிதமான தீயில கடாயையும் காய வச்சுடுங்க. நல்லா பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் எண்ணெயை காய வைங்க. மிதமான தீயில வச்சு நான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் எண்ணெய். நான் அன்றைக்கி 4 to 5 ரெசிபீஸ் பண்ணுற தொட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தது எனக்கு. ஸோ நல்லா நான் பொரிச்சு எடுத்தேன். இது பட்டுன்னு வெந்துடும். இந்த பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டைல் பிரெட் க்ரம்ஸு. இது நம்மளுக்கு ஈஸியாக அமேசானில் கிடைக்கிறது. இது ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலர் பிரெட் க்ரம்ஸை விட இந்த பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே 2 டிஷ்ஷஸ் பண்ண அந்த எண்ணெயில், அதுக்கு தான் அது மாதிரி ஒரு டார்க் கலரில் இருக்குது. பட் நீங்கள் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதில் பொரிச்சு எடுங்க. நிதானமாக ஒரு பீஸாக நான் சேர்த்து பொரிச்சு எடுக்கிறேன். ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம திருப்பி இதை பொரிச்சு எடுக்கணும். அந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்க தொட்டு தீர்த்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம் அதை மாற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணணும். மீன் உள்ள வரைக்கும் வேகணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்ல அருமையான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிருக்கு. அந்த கோட்டிங் எதுவுமே பிரிஞ்சு எண்ணெயிலலாம் கரைஞ்சி போல் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள், க்ரன்ச்சியாக. இப்போ நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை நல்லா பொரிச்சு எடுத்து எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுட்டேன், அந்த எண்ணெய்லாம் வடிகிறதுக்காக. அடுத்து நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். மேயோனேஸ், மஸ்டர்ட் சாஸோடு வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குவான்டிட்டியும் நல்லாயிருக்கு. இது ஃப்ரெஷ் டு ஹோமில் வாங்கின இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸு. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஸில் கிடைக்கிறது இந்த மாதிரி ப்ரீ கட் ஃபிஷ்ஷு. இதில் ஸ்கின் இல்லை, போன்ஸ் இல்லை. ரொம்ப அருமையான மீனுங்க. ரொம்ப சாஃப்டாக பட்டர் மாதிரி இருக்கும் பாசா ஃபிஷ்ஷு. இது இந்தியன் பாசான்னு சொல்லி நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. பக்காவாக இருந்தது எல்லாமே. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். வீட்லேயே நம்ம கடை மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி பண்ணலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.